Hello friends, welcome back to our channel. நம்ம லாஸ்ட் வீடியோல C programmingோட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம C programல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டெர்மினல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த C program 1972ல டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவர் யுஎஸ்ஏல டெவலப் பண்ணாரு. இப்போ நீங்க C program கத்துக்கணும் அப்படினு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். நம்மளால இந்த program கத்துக்க முடியுமா அப்படினு. அப்படி ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படினா அதை இப்பவே விட்டுருங்க. ஏன் அப்படினா எல்லாராலையுமே ஈஸியா programming கத்துக்க முடியும். இது C program மட்டும் இல்ல, எந்த ஒரு program வந்தாலும் எல்லாராலையும் ஈஸியாவே கத்துக்க முடியும். இப்போ இந்த C program கத்துக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓரளவு தெரிஞ்சிருந்தா போதும். அதுவுமே ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கும் C லாங்குவேஜ்க்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம இந்த புரோகிராமை டெவலப் பண்றது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அதனால உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. நான் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கும் C லாங்குவேஜ்க்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன அப்படினு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ABCD இதெல்லாம். ஸோ இந்த ஆல்பபெட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஆல்பபெட்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஒரு வேர்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. கடைசியாக இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் சேர்ந்து தான் ஒரு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் C ப்ரோக்ராமும். C ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஆல்பபெட்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள், கீவேர்ட்ஸ். இது எல்லாமே இந்த ஆல்பபெட்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கிரியேட் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு லைனை தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்து தான் ஒரு ஃபுல் ப்ரோக்ராம். இப்போ உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் C லாங்குவேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் C லாங்குவேஜும். ஓகே, இப்போ நம்ம C ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டெர்மினல்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்சோல். இந்த கன்சோல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு ஸ்க்ரீன் தான். இப்போ நாம ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு நாம ஒரு சில இன்புட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் அவுட்புட் டிஸ்பிளே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த கன்சோல் வழியாக தான் நடக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கன்சோல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமுக்கும் டெவலப்பருக்கும் நடுவில் இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ் மீடியம் தான் இந்த கன்சோல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். C ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையுமே பிராக்கெட்ஸோட கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரோக்ராமில் மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த மெயினுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன், அப்படி இல்லாட்டி டெஃபினேஷன் ஆஃப் த மெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடி பார்ட்டில் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கான ஆக்சுவல் டெஃபினேஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அதாவது அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கோடை நம்ம இந்த டெஃபினேஷன் பார்ட்டில் தான் எழுதியிருப்போம். எந்த ஒரு C ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, அது மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் தான் கம்ப்ளீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரோக்ராமில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனும் மெயின் ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிளில் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மெயின் அப்படின்னு மட்டும்தான் பார்த்தோம். இந்த இடத்துல வாய்ட் அப்படிங்கிற இன்னொரு வேர்டு ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த வாய்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் அப்படின்னு தான் மீனிங். C ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இது இன்ஸ்ட்ரக்ஷன் பை இன்ஸ்ட்ரக்ஷனாக எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் அந்த வாய்ட் அப்படிங்கிறது. இப்போது அதே மாதிரியே இன்னொரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல இன்ட் மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. இந்த இடத்துல இன்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0. ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ரிட்டர்னுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ தான் இன்ட், அதாவது இன்டீஜர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இந்த இன்டீஜர் வேல்யூ எங்கே ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துக்கு இனிஷியேட் ஆனிச்சோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். எந்த வேல்யூனா 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை. ஏன்னா நான் இங்கே ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இந்த 0ன்ற இடத்துல நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், 1 2 3 அந்த மாதிரி ஒரு இன்டீஜர் வேல்யூவை நீங்கள் எதை வேணால் கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு C ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம்.
இந்த ப்ரோக்ராமில் ஹேஸ் இன்க்ளூட் ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளார stdio.h அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹெடர் ஃபைல் அப்படி இல்லைனா ப்ரீ ப்ராசஸிவ் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்டெக்ஸ் அப்படிங்கிறது குளோபல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்ட் மெயின் அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து இந்த ஃபங்க்ஷனோட நேம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட் ஒய் அப்படிங்கிறது லோக்கல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த printf அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த printf அப்படிங்கிறது பக்கத்தில் ப்ராக்கெட்ஸ்குள்ளார வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் வந்து கன்சிடர் பண்ணிப்போம், அதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷனில். ஸோ இப்போ இந்த இடத்துல printf அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த printf வந்து ஒரு ஆக்சுவல் கோடு வந்து இருக்கும், அதாவது ஒரு ஆக்சுவல் டெஃபினேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த டெஃபினேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அதுக்குள்ளே தான். stdio.h அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெடர் ஃபைல் அப்படிங்கிறது தான் மீனிங் இந்த இடத்துல. ஸோ இதுக்குள்ளார இன்புட் மற்றும் அவுட்புட்டுக்கு ரிலேட்டடான எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இந்த stdio.h குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த printfக்கான ஆக்சுவல் டெஃபினேஷனும் அதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம இந்த printf அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கண்டிப்பாக எழுதணும். அடுத்ததாக ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னும் இந்த பார்ட் வந்து டெஃபினேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸும் குளோபல் டிக்ளரேஷனும் இந்த டிக்ளரேஷன் ரேஞ்சில் தான் வந்து நம்ம பண்ணுவோம். அடுத்ததாக இந்த டெஃபினேஷன் ரேஞ்சில் நம்ம ஆக்சுவல் கோட் வந்து ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி சி ப்ரோக்ராமில் எந்த ஒரு வார்த்தையும் ஹேஷ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ப்ரீ ப்ராசஸிவ் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரீ ப்ராசஸிவ் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக குளோபல் டிக்ளரேஷன் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேரியபிள் வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை வந்து உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு மீனிங் தான் வந்து இந்த குளோபல் டிக்ளரேஷன் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அடுத்ததாக லோக்கல் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே சொந்தமானது. எப்படின்னா, நீங்கள் ஒரு வேரியபிள் வந்து லோக்கலாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை வேறு எந்த ஃபங்க்ஷனில் இருந்தும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவே குளோபலாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஹெட்மாஸ்டர் வந்து எல்லா கிளாஸுக்குமே வந்து போக முடியும், அவருக்கு வந்து அந்த அக்சசபிலிட்டி இருக்குது. இதுவே அந்த ஸ்கூலில் வந்து நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் வந்து அந்த கிளாஸுக்கு மட்டும்தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்களால வந்து இன்னொரு கிளாஸை போய் அக்சஸ் பண்ணி அங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்லையும் குளோபல் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமில் எல்லா இடத்துலையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லோக்கல் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு ஒரு ப்ரீ ப்ராசஸ் டைரக்டரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே ஒரு ஹெடர் ஃபைலோட நேம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்பைலரில் ப்ரீ டிஃபைண்டாக அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவே டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து யூசர் டிஃபைன்ட் ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல main.h அப்படிங்கிறது ஒரு யூசர் டிஃபைன்ட் ஹெடர் ஃபைல். அதே மாதிரி stdio.h அப்படிங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைண்டாக கம்பைலரில் இருக்கக்கூடிய ஒரு ஹெடர் ஃபைல். ஸோ இந்த மாதிரி ஹெடர் ஃபைலை நாமளே கிரியேட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கலாம், ஒரு சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அது அப்படி தான் இருக்கும். நம்ம அதில் வந்து நிறைய வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அது ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ அதனால் இப்போதைக்கு புரியல அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து நம்ம பேசிக்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். உண்மையாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.